ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக் கான்ஸ்டிபேஷன். ஓகே, ஸோ கான்ஸ்டிபேஷன் என்னென்னு டெஃபினேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேசிக்கலி ஸ்ட்ரெயினிங் அட் ஸ்டூல்ஸ். ஓகே, இதுதான் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் கேட்கணும். டாய்லெட் போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறானா, தென் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ரீக்வெண்ட் பாசேஜ் ஆஃப் ஸ்டூல்ஸ், லைக் ஒன்ஸ் இன் 2 days, ஒன்ஸ் இன் 3 days, ஒன்ஸ் இன் 5 days, இந்த மாதிரி சொல்கிறது. ப்ளஸ் பெயின்ஃபுல் டிஃபிகேஷன். ஓகே, டாய்லெட் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறான், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதோட அண்டர்லைங் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காஸ். ஃபங்க்ஷனல்னால் அண்டர்லைங்காக எதுவுமே காஸ் இருக்காது. ஆர்கானிக்காக பார்த்தீங்கன்னா கட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் அப்படிலாம் இருக்காது. மோஸ்ட்லி இட் இஸ் ஃபங்க்ஷனல் டியூ டு புவர் டாய்லெட் ட்ரைனிங் யூஸ்வலி, தென் புவர் டயட்ரி ஹேபிட்ஸ், ஃபைபர் டயட் எடுக்காமல் மோர் ஆஃப் மைதா, இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து காமன் எடுக்கிறது. ஸோ யுனைடெட் கிங்டமில் இது ரொம்ப காமன். அதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் டாய்லெட் ட்ரைனிங் வந்து சரியாக பண்ணுறது கிடையாது. நிறைய இடத்துல இது ஒரு ப்ராப்ளம். ஸோ மெனி விமன் ஆஃப் நாட் அவேர் ஆஃப் இட். அவங்களுக்கு தெரியாது குழந்தைய வந்து டாய்லெட் ட்ரெயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரியாது. யூஸ்வலாட்டு சின்ன வயசுலேருந்தே ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைய வந்து டாய்லெட்டில் உட்கார வச்சு பழக்கணும். ஃபுட்டு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் பவல் மூமெண்ட்ஸ் இருக்கும். சொல்கிறது வந்து ஒரு 2 years 2-3 years ஆஃப் ஏஜ்லேருந்தே இதை பண்ணணும். டாய்லெட்டில் போய் உட்கார வச்சு அப்படி பழக்கினீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டைம் பீரியடை மிஸ் பண்ணுறவங்க they will end up with constipation. ப்ளஸ் வந்துட்டு இப்போ வந்து ஓவர் யூசேஜ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம், நிறைய டிவி, மொபைலு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வித்ஹோல்டிங் பிஹேவியர் வருது. வித்ஹோல்டிங்னா யூரின் வந்தாலும் சரி, டாய்லெட் வந்தாலும் சரி போகிறது கிடையாது, உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து ஒரு மெனாஸ். ஸோ இதனாலேயும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இப்போ வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஓகே, வேலை ஸோ 95% ஃபங்க்ஷனல் தான். அதாவது இந்த டாய்லெட் ட்ரைனிங் வந்து சரியாக இல்லாதனாலையும் புவர் ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் தவிர வேறு பெரிய காரணம் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. வேறு காரணம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷனல் காஸ் போக அண்டர்லைன் காஸ் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஹிஷ்ப்ரங்ஸ் டிசீஸ் வந்து ஒரு காஸ். ஹிஷ்ப்ரங்ஸ் டிசீஸ் யூஸ்வலாக இதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டிலேட் பேசேஜ் ஆஃப் மெக்கோனிம் இருக்கும். அப்புறம் யூஸ்வலி நியூபார்ன் பீரியடில் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில். சில குழந்தைங்கள மிஸ் ஆகிடும். எனக்கு தெரியும் ஒரு 5-year-old சைல்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வரக்கூடிய சைல்டு தான். அப்டமன் டிஸ்டண்டடாக இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஒரு 8 to 10 days இப்படிலாம் கூட டாய்லெட் போகாமல் இருப்பான். அவனுக்கு பார்த்திங்கன்னா லாக்டோலோஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்பான். கடைசியில் பார்த்திங்கன்னா சரியான க்ரோத் இல்லை. ஸோ there was faltering of growth, plus there was abdominal distension, plus இந்த prolonged history of constipation. கடைசியில் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கும்போது there was big bowel dilatation. அதுக்கப்புறம் வந்து it was diagnosed as Hirschsprung's. யூஸ்வலி இது ரேர் ப்ரெசன்டேஷன், யூஸ்வலாக இப்படி இருக்காது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா யங் ஏஜ்லேயே வந்து they will identify. ஸோ இதில் வந்து கான்ஸ்டிபேஷன் சில்ட்ரனுக்கு டயரியாவோட கூட ப்ரெசென்ட் ஆவாங்க. தட் இஸ் டியூ டு ஓவர் சாயிலிங். ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி கொடுத்தாங்கனாலே அது ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் 95% இட் இஸ் ஒன்லி டியூ டு ஃபங்க்ஷனல் காஸ். ஓகே, ஃபங்க்ஷனல் காஸ்னால் நான் சொன்ன மாதிரி டயட்ரி ஹேபிட்ஸும் இதெல்லாம் தான் வந்து காரணமாக இருக்க முடியும். வேறு எதுவும் காரணம் இல்லை. ஆர்கானிக் ஈட்டியாலஜி இல்லை. அதாவது என்கோப்ரேசிஸ் ஸ்டூல் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து சாயில் ஆகுதுங்கிற ஹிஸ்ட்ரியை கொடுத்தாங்கனாலே மோஸ்ட்லி இட் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகே, வேறு வந்துட்டு நீங்கள் இதுக்கு பேசிக்காக இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக கிடையாது. ரேராக நம்ம வந்து எக்ஸ்ரே எடுப்போம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பவல் டைலேட்டேஷன் உங்களால் பார்க்க முடியும். தென் அண்டர்லைங் ஆட்டிசம், ஏஎஸ்டி, ஏடிஹெச்டி இதெல்லாம் இருக்கிறவங்க, ஏஎஸ்டினா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஏடிஹெச்டி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சரியாக வந்து டாய்லெட் வருங்கிறத சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க.
ஸோ தே வில் ஹாவ் ட்ரபிள் வித் திஸ் டிசீஸ். கான்ஸ்டிபேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள்ட்ட பார்க்க முடியும். யூகேயில் பார்த்திங்கன்னா நிறைய கிட்ஸ்க்கு வந்து அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் இது ரொட்டீனாகவே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனாகவே இருக்கும். மோவிகால், சோடியம் பிகோசல்ஃபேட், லாக்டுலோஸ் அப்படிங்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ரொம்ப காமன் இது. கேடி ட்ரிப்பாதிங்கிற புக்கு வந்து செகண்ட் இயரில் ஃபார்மகாலஜிக்கு படிப்போம். அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிபேஷன் மெடிகேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம். அது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். லைக் ஃபாஸ்பேட் எனிமா, சென்னா, இது மாதிரி ரேர் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து முந்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ட்ரக்ஸ் எல்லாமே இங்கே உள்ள ப்ரிஸ்கிரிப்ஷன் சார்ட்டில் உங்களால் பார்க்க முடியும். சில கிட்ஸ்க்கு எல்லாத்தையுமே போட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு சிவியராக கூட இங்கே பார்க்க முடியும். தென் வாட் எல்ஸ், ஸோ இதுக்கு வந்து ஒரு பிரிஸ்டால் ஸ்டூல் சார்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிஸ்டால் ஸ்டூல் சார்ட்டை வச்சு ஸ்டூல் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியை வந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஸ்டூல் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் சொல்கிற ஹிஸ்ட்ரியை வச்சு we will assess. Then what else? வேறு இந்த சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனில் யூ ஹேவ் டு எக்ஸாமின் த ஸ்பைன். சேக்ரல் ஏரியாவில் ஏதாவது அப்நார்மாலிட்டி எதாவது இருக்கா, பெரிய ஆனல் ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நியூ பார்ன் பீரியடில் எஸ்பெஷலி இஃப் தேர் இஸ் கான்ஸ்டிபேஷன், டெஃபினட்டாக வந்து யூ ஹேவ் டு ரூல் அவுட் இம்பர்ஃபரேட் ஆனஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. தென் வாட் எல்ஸ், ஸோ இதோட மெயின் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் டிஸ்இம்பேக்ஷன் ஆஃப் ஸ்டூல்ஸ். ஓகே, டிஸ்இம்பேக்ஷனுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ட்ரக் வந்து மோவிகால். இந்தியாவில் வந்து பிக்குன்னு சொல்லுவாங்க, பாலிஎத்திலின் கிளைகால். அதே தான் இங்கே வந்து மோவிகால்ங்கிறது சொல்லுவாங்க. தட் இஸ் டிஸ்இம்பேக்ஷன் ஆஃப் ஸ்டூல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் டு எம்டி த ரெக்டம் இல்லையா. ஸோ அதுக்கு டிஸ்இம்பேக்ஷன் பண்ணுறதுக்கு மோவிகால் யூ கிவ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 7 days. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 sachets per day வச்சு, தென் ஸ்லோலி தேல் இன்க்ரீஸ் 4 sachets, 6 sachets, அப்படி 8 sachets வரைக்கும் per day கொடுத்து ஸ்டூலை வந்து எம்டி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தட்ஸ் மெயின்டெனன்ஸ் தெரப்பி. ஃபார் தேட் யூ யூஸ் லாக்டுலோஸ். இதுக்கு வந்து டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபார் 3 to 4 months, சம்டைம்ஸ் ஈவன் ஃபார் 6 months. ஸோ பவல் டைலேட் ஆகிருக்கு, அதை நீங்கள் நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும். பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணுன்னா ரொம்ப நாள் நீங்கள் மெடிசன் கொடுக்கணும். ஓகே, தென் கான்ஸ்டிபேஷன் இருக்க கிட்ஸ்க்கு தே கேன் ஹேவ் ரெக்கரண்ட் யூடிஐ. ஓகே, பவல் டைலேட் ஆகி இட் கேன் இம்பிஞ்ச் ஆன் த பிளாடர், இட் கேன் காஸ் யூரினரி ரிட்டென்ஷன். ஸோ அதனால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காமனாக பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலி இவ்வளோ தான் லாக்டுலோஸ். தென் ஹை ஃபைபர் டயட், நல்ல மூமெண்ட்டு, தென் பிஹேவியரல் மாடிஃபிகேஷன், இதெல்லாம் தான் வந்து இதோட மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி that's it guys. So thought of sharing with you. See you. Bye bye.